சிவாய நம திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பை சிவம் அறக்கட்டளை சார்பாக அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி வரவேற்கிறேன். இன்றைய தேதி 15/7/2026. தலைப்பு அம்மனின் மகிமை. சிறப்பு விருந்தினர் திருமுறை இசைவாணி சிவ காரைக்கால் விஜயலட்சுமி அம்மா அவர்கள். அம்மா, நீங்க உங்க உரையை ஆரம்பிக்கலாமா? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் என்றும் வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 பொங்கலில் நமக்கு என்றும் அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, அம்மனின் மகிமை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து நல்கி வருகின்ற சிவசிவ அன்பே சிவம் டெலி சேனலுக்கும் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மனின் மகிமை, அதாவது ஆடி மாதம் ஆரம்பிக்குது அப்படின்னாலே அம்மனோட மகிமையை பத்தி தான் எங்க பார்த்தாலும் எல்லாரும் பேசுவாங்க. அதாவது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா சிவன் அம்பாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அருள்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அம்பாள் தான் நமக்கு அருள்வா. இப்ப நம்ம சாதாரணமா சொல்லும் போதே ஏதாவது நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படியே, அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா செவனேன்னு இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயக்குறது யாரு அப்படின்னா சிவபெருமான் தான் இயக்குறாரு. ஆனா நமக்கு அருள் செய்யறது யாரு, அருள் நிலையில யாரு நமக்கு வரா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அம்பாள் தான் நமக்கு வருவா. இப்ப நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா திருஞான சம்பந்தர் சீர்காழி குளக்கரையில அழுகுறாரு. அப்படி அழுகும் போது அப்ப சுவாமி தான் பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு, இத மாதிரி குழந்தை அழுகுது, நீ திருஞான சம்பந்தனுக்கு போய் பால் கொடுத்துட்டு வா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அம்பாள் என்ன செய்யறா, பொற்கிண்ணத்துல அந்த ஞானப்பாலை குழைச்சி, ஞானத்தையும் குழைச்சி பால் கொடுத்தா அப்படின்னு. அப்ப அருள் அப்படின்னு, அருளாற்றல் அப்படின்னு வருதுன்னா அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாள் தான் வரா. இப்ப இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு ஒரு சிறப்பான நாள். எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா விரதம் இருக்கிறது, அது மாதிரி வேண்டிக்கிறது, கோயிலுக்கு போறது, இதெல்லாம் வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும், ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக எல்லாமே நடக்கும். திருமூலர் சொல்றார், என்ன சொல்றார் பாருங்க. சௌ முதல் ஒரு ஹவுடன் கிரீம் கவுகளும் ஐயுளும் கலந்து கிரீம் கீம் என்று ஒவ்வில் எழும் அப்படின்னு. இது இந்த பாடல் பாத்தீங்கன்னா திருமந்திரம் 943 வர்ற பாடல். அதாவது நம்ம சக்தி வழிபாட்டுக்கு சில மந்திரங்கள் சொல்றாங்க. என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்ச சக்தி அது யாரு அப்படின்னா அன்னை தான். அன்னை பராசக்தி தான் நம்ம பிரபஞ்ச சக்தியாக உருவெடுக்கிறாள். இந்த பிரபஞ்சத்துல சக்தி அப்படின்னா பராசக்தி அவதான் அப்படின்னு. அதாவது ஜீவராசிகளோட எல்லா இந்த உயிர்கள், அதாவது மனிதனா இருக்கலாம், புல் பூண்டு செடி கொடி, எல்லாத்துக்குமே ஒரு ஆற்றலை தருகிறது அப்படின்னா அது மகாசக்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆற்றல் யாருக்கிட்ட இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஆற்றலை யாரு தரா அப்படின்னா மகா பராசக்தி அவதான் தரா அப்படின்னு. சக்தி வழிபாடு அப்படிங்கிறது ஏன் சக்தி வழிபாடு நம்ம செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகல சௌபாக்கியம், நம்ம சௌபாக்கியமா வாழணும், அதே மாதிரி நோய் இல்லாம வாழணும், அதே மாதிரி பயம், உலகத்துல நோய் இல்லாம இருப்பாங்க, சகல சௌபாக்கியத்தை இருப்பாங்க, ஆனா பயம்னு ஒண்ணு வரும்போது எல்லாமே மன நிம்மதி இல்லாம போயிடும். அப்ப அந்த பயமும், இந்த உலகத்துல வாழுறதுக்கு நமக்கு பயமும் இல்லாம வாழணும். இதுக்கெல்லாம் அருள் யார் தருவா, ஆற்றல் யார் தருவா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அன்னை பராசக்தி தான் தரா. இந்த அம்மன் தான் நமக்கு அருள் தராங்க. அப்ப அம்மனை வணங்குனாக்கா சகல சௌபாக்கியம் கிடைக்கும், அதே மாதிரி நோய் வராம இருக்கும், பயம் இல்லாம இருக்கும் அப்படின்னு நமக்கு அம்பாளை பத்தின அந்த அருள் சொல்லப்படுது. சக்தி வழிபாடுல முக்கியமான மந்திரம், இப்ப நிறைய மந்திரம் சொல்றாங்க. அதுல ஹ்ரீம் அப்படிங்கிறதுதான் பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அன்னை பராசக்தி அவ எதுல இருக்கா அப்படின்னா அந்த ஹ்ரீம் அப்படிங்கிற அந்த பீஜ மந்திரத்துலதான் இருக்காளாம். இத இந்த திருமூலர் பாடல்ல நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ அதுல இந்த ஹ்ரீம் அப்படிங்கிறது, அதாவது பாத்தீங்கன்னா பீஜ மந்திரம் நிறைய இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீம், ஸ்ரீம்,
க்ரீம், ஜம், கௌம், க்ரீம், ஹௌம், வௌம், சௌம். இதெல்லாம் வந்து என்னன்னா பீஜ மந்திரங்கள். இதுல அம்பாளுக்குள்ளது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரீம். அந்த மந்திரம் தான் வந்து அம்பாளுக்குள்ள பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த க்ரீம் அதுல வந்து யாரெல்லாம் இருக்கா? இந்த மந்திரத்த நம்ம சொன்னாக்கா, இத எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஆச்சாரம், அனுஷ்டானம் அப்படியெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? அது போல. அதாவது காலையில குளிச்சுட்டு, நம்ம தூய்மையான ஒரு ஆடைய உடுத்திட்டு, அம்பாளுக்கு நம்ம பூஜை செய்கிறோம். எப்போதும் செய்வோம். அந்த மாரி நம்ம செய்யும்போது, இந்த மந்திரத்த சொல்லலாம். எத்தனை சொல்லலாம்? குறைச்சலா 11 சொல்லணும். இல்லன்னாக்கா 108 சொல்லலாம். இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய நமக்கு அளிக்கும். சரி, இந்த மந்திரத்துல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஹ்ரீம் அப்படிங்கிறது. இந்த அப்படிங்கிறது என்னன்னா நெருப்பம். இதுல யாரு இருக்கா அப்படின்னா காளி தேவி இருக்கா. அப்ப காளி தேவி என்ன தரா நமக்கு? ஆற்றலை தராள். அப்ப காளி தேவிய நம்ம வணங்கும்போது, அதாவது இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது காளிய வணங்குன ஒரு பலன் கிடைக்கும். அதாவது ஆற்றலை தருகின்ற காளி தேவி. அடுத்தது அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஆகாயத்தை குறிக்கிறது. இந்த ஆகாயம் அப்படிங்கிறது என்னன்னா சரஸ்வதியை குறிக்கிறது. சரஸ்வதி என்ன நமக்கு தருவா? நமக்கு அறிவை தருவா. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் பரிஷ்யாமி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம வித்தை அதாவது அறிவு வளர்றதுக்கு யார வணங்கணும்? சரஸ்வதியை வணங்கணும். அப்ப சரஸ்வதி அம்மனை வணங்குறதுக்குள்ள அந்த எழுத்து என்னன்னா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈ, அதாவது இது வந்து சக்தி, அதாவது மகாலட்சுமியை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, மகாலட்சுமியை ஏன் வணங்கணும் அப்படின்னு, அதாவது என்னன்னா நமக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, ஒண்ணு நம்மள்ட்ட பணம் இருக்கணும், அடுத்தது அறிவு இருக்கணும், அடுத்தது ஆற்றல் இருக்கணும். இப்ப நம்ம நிறைய அந்த படத்துல எல்லாம் விடுறோம், கல்வியா, செல்வமா, வீரமா அப்படின்னு. அப்ப எல்லாமே இருக்கணும். அப்ப எல்லாமே வரணும் அப்படின்னா யார வணங்கணும் அப்படின்னா பராசக்திய வணங்கணும். இந்த ஹ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்துல இந்த ஹ்ரீம் இருக்கு பாத்தீங்களா? ஹ்ரீம் ரீம்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கடைசியில ரீம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இதுதான் விந்து அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பிரம்மாண்டம். அதாவது என்னது? அறிவு, ஆற்றல், வீரம் இது எல்லாத்தையும் கொடுக்கிற ஒரு பிரம்மாண்டம். அதுதான் வந்து ஹ்ரீம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து எதுல இருக்கு அப்படின்னா திருமூலர் பாடல்ல முதல்ல சொன்னோம். 943 பாடல்ல சவ்வு முதல் அவ்வோடு ஹவ்வுடன் கிரீம் சவ்வுகளும் ஐயுளும் கலந்து கிரீம் ரீம் என்று ஓவில் எழும் அப்படி. அப்ப இந்த சவ்வு முதல் ஹவு வரை எல்லா மந்திரங்களும் சேர்ந்து இந்த ஹ்ரீம் ஸ்ரீம் அதுல வந்து என்ன அது இணைந்து வரும் அப்படின்னு. இந்த ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒரு தெய்வத்துக்கு, அதாவது என்னன்னா இதை என்ன சொல்றாங்கன்னா நவகாரி சாதன சாரம் அதுல இருக்கிற ஒரு பாடல். இதுதான் வந்து என்னது அம்மனோட அந்த அருளை எப்படி வெளிப்படுத்துகிறது, எந்த மந்திரத்துல நம்ம சொல்லி வெளிப்படுத்தணும், எந்த மந்திரத்தை சொன்னாக்கா நமக்கு அவளோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு அழகா வந்து இந்த மந்திரத்துல சொல்றாங்க. இப்ப இந்த அதாவது மந்திரம் மட்டும் செஞ்சா போதுமா, வேற எதுவும் வேண்டாமா, மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தா போதுமா அப்படின்னாக்கா மன சுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னதான் மந்திரம் சொன்னா கூட மனதுக்குள்ள வந்து பொறாமையோ, அழுக்கோ, அவகாரம் அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம என்ன மந்திரம் சொன்னாலும் அது பலன் தருவான்னா பலன் தராது. தூய மனதோட எப்படி நம்ம தூய ஆடை அணியிறோமோ அதே போல தூய மனதோட இருக்கணும். இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்கள் அப்படின்னா மென்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப நம்ம உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குழந்தைங்க எல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு படம் போடுறாங்க அப்படின்னா ஒரு ஒருத்தனை கத்தி குத்திட்டு அதுல இருந்து ரத்தம் வருது அப்படின்னால அந்த காட்சியை காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பயமா இருக்கும். அதை பாக்குறதுக்கு நமக்கு ஒரு பயம் வரும். அப்ப அத மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது. அதாவது வன்முறை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி காட்சிகள்லாம். இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு படம் பார்த்தோம்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே கத்தி குத்து, துப்பாக்கி சூடு, வெட்டுறது, குத்துறது இது. இப்ப இத பார்க்கும்போது நமக்கு, அதாவது பெண்கள் எப்படி இருக்கணும்? மென்மையா இருக்கணும். சரி, நீங்க கத்தி குத்த பார்த்தாலும் சரி, இல்ல பார்க்கலனாலும் சரி, மென்மையா இருக்கணும். மனது வந்து எப்படி இருக்கணும்னா மென்மையா இருக்கும். இப்ப ஏதோ ஒரு உயிர் துடிக்குது. இப்ப ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அத பார்த்தா நமக்கு கண்ணுல தண்ணி வரணும்.
அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லாம நம்ம மனது வந்து கெட்டிப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கடினத்தன்மையா இருக்குன்னா, அப்ப என்ன ஆகாது? அந்த இரக்க குணம் நமக்கு இருக்காது. அப்ப இறைவன நம்ம அடையணும், இறைவன வேண்டணும், இறைவன்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா, அந்த கோரிக்கை என்ன செய்யாதாம்? பலிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மென்மையான, அதாவது ஒரு உயிருக்கு துன்பம் நேருது அப்படின்னா, எப்படி வள்ளலார் சொன்னார் பார்த்தீங்களா? "வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்" அப்படின்னு. அதாவது பயிரு வாடுறதே அவர் என்ன பண்ணல? பொறுக்க முடியாம அவர் என்ன பண்ணார்? வாடுனாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவர் எப்படி இருக்காரு? அவர் மனது வந்து அவ்வளவு மென்மையா, ஒரு இரக்க குணமா இருந்திருக்கு. அதே போலதான் நாமும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நோய் இப்ப இந்த ஆடி மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து நோய் நெறைய வரும். ஏன்னா, அந்த வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால, அந்த வெப்பத்தால நெறைய நோய் வரும். இதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா, நம்ம அம்பாள வந்து வழிபடணும். எப்படி வழிபடணும்னு வச்சிருக்காங்க? அந்த காலத்துல வந்து பாருங்க, அ கூழு காய்ச்சி ஊத்துறது, அதே மாரி கஞ்சி வார்க்கிறது, அதே மாரி வேப்பில போட்டு மாவிளக்கு மாவு போடுவாங்க. இப்ப இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த வேப்பிலையெல்லாம் கலந்து இப்ப நெறைய பேர நான் பார்த்துருக்கேன். வே மாவிளக்கு மாவு போடுவாங்க, வேப்பிலையோட. அந்த மாவ மட்டும் சாப்பிட்டுட்டு வேப்பிலைய என்ன பண்ணிருவாங்க, அப்படியே தூர போட்டுருவாங்க. அந்த வேப்பிலையே எதுக்கு அந்த மாவிளக்கு கூட போடுறாங்கன்னா, 2யும் சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா வேப்பில வந்து அவ்வளோ ஒரு நல்ல மருந்து. இன்னொன்னு நம்ம உடம்ப குளிர்விக்கிற மருந்து. அப்ப அந்த வேப்பிலைய சாப்பிடணும். அதே மாரி மஞ்சள், அதே மாரி எலுமிச்சை, அப்ப அதே மாரி கூழு. இதெல்லாம் வந்து ஏன் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த காலத்துல, இந்த ஆடி மாசத்துல நமக்கு வெயில் அதிகமா இருக்கிறதுனால, இந்த வெப்பத்தால நெறைய நோய்கள் வரும். அப்படி நோய்கள் வரும்போது அதெல்லாம் தீர்றதுக்கு நமக்கு எதிர்ப்பு சக்தி வரணும். நம்ம உடம்புக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வரணும். இதெல்லாம் எது தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை. இன்னும் சொல்ல போனாக்கா, கொரோனா கொரோனா வந்து நம்பலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்ப கொரோனா பீரியட்ல அ நோய் எதிர்ப்புக்காக என்ன என்ன செய்ய சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. வெறும் எலுமிச்சை சாறு, அதுக்கடுத்து இந்த வேப்பிலைய போட்டு காய்ச்சி, காய்ச்சி, காய்ச்சி டெய்லி மஞ்சத்தூளு, வேப்பிலை இலை, எலுமிச்சை சாறு. இத போட்டு, அதாவது எலுமிச்சம்பழத்த அப்படியே போட்டு கட் பண்ணி அப்படியே போட்டு அத டெய்லி குடிக்க சொன்னாங்க. அப்படி குடிக்கும்போது கண்டிப்பா அத மாரி குடிச்சவங்க அத்தன பேருக்கும், எங்க வீட்ல நாங்க அப்படிதான் குடிச்சோம். எங்களுக்கு யாருக்குமே எந்த கொரோனாவால எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரல. ஏன்னா, இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு எதிர்ப்பு சக்திய தருது. ஆனா, அதுக்கப்புறம் நம்ம அத செய்யறோமான்னா விட்டுட்டோம். எல்லா இடத்துலயும் நோய் இருக்கு அப்படிங்கிறதுனால செஞ்சோம். அதுக்கப்புறம் விட்டுட்டோம். ஆனா, இதெல்லாம் நம்ம செய்யணும். இந்த நோய் எதிர்க்கிற சக்தி, இத தீர்க்கிற சக்தி யாருக்கு இருக்குன்னா, அம்பாளுக்கு தான் இருக்கு. அதனாலதான் அம்பாளுக்கு போடுற அந்த வேப்பிலை, எலுமிச்சம்பழம், மஞ்சள் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யறோம்? நோய தீர்த்துக்கிறோம். அப்ப அந்த தீர்க்கிற சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா, அம்பாளுக்கு தான் இருக்கு. அதே மாரி ஆடி மாத மகிமை. ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னாக்கா, எல்லா இடத்துலயும் கூழ் காய்ச்சி ஊத்துவாங்க. அ ஆடி ஆடி வெள்ளி, ஆடி செவ்வா அது வந்து ரொம்ப விசேஷமா எல்லா கோயில்லயும் வந்து பாத்தீங்கன்னா, தீமிதி இருக்கும். வேண்டுதல்கள் நெறைய இருக்கும். ஒவ்வொரு வேண்டுதல்களும் எல்லாரும் நிறைவேற்றுவாங்க. ஒரு இதுவும் பாத்தீங்கன்னாக்கா, அது மாரி ராகு கால பூஜை, அது மாரி கன்னியா பூஜை, இதெல்லாம் வந்து விளக்கு பூஜை. இத மாரி ஆடி மாதத்துல தான் இந்த பூஜைகள்லாம் நெறைய செய்வாங்க. ஏன்னா, அந்த ஆடி மாதங்கிறது அவ்வளோ சிறப்பானது. இந்த ஆடி மாதத்துல நம்ம அம்மன வழிபடும்போது, நமக்கு நோய் தீருது, சகல சௌபாக்கியமும் அம்பாள் நமக்கு தரா. அதனாலதான் இந்த ஆடி மாதத்துல இருக்கிற அத்தனை வெள்ளிக்கிழமையும், அத்தனை செவ்வாய்க்கிழமையும், நீங்க மத்த நாள்லாம் கூட பாருங்க கோயில்ல அவ்வளவுதான் கூட்டம் இருக்காது. இப்ப முக்காவாசி கோயில்ல பாத்தீங்கன்னா பிரதோஷத்து தான் கூட்டம் இருக்கு. மத்த நாள்லாம் ஒரு வெள்ளிக்கிழமை கூட கோயிலுக்கு போனோம்னா கூட்டம் இருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. ஆனா அதே இது பாத்தீங்கன்னா, ஆடி மாசம் பாத்தீங்கன்னா, எல்லா கோயில்லயும் பாத்தீங்கன்னா கூட்டம் நிறைஞ்சிரும். ஏன்னா, அந்த ஆடி மாசம் அவ்வளோ ஒரு அற்புதமான மாதம். அதனால அந்த சமயத்துல நம்ம போய் அம்பாள வேண்டுறதுனால, நம்ம என்ன வேண்டுறோமோ அது நமக்கு கிடைக்குது. அதனால அந்த மாதத்துல நம்ம கண்டிப்பா போய் என்ன செய்யணும்? அம்பாள வந்து வழிபட்டு வரணும். அத மாரி இந்த அம்பாள வணங்குறோம் பாத்தீங்களா? இது வந்து என்னன்னா, துயர் துடைக்கும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காணாம ஏதோ ஒரு பொருள் நமக்கு காணாம போயிட்டு அப்படின்னா, அது கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது. அதே மாரி யாராவது நம்ம வீட்ல காணாம போயிட்டாங்கன்னா, அவங்க கிடைக்கணும்னு வேண்டிக்கிறது. அப்புறம் அதே மாரி பிரிஞ்சவங்க, இப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிறது. அதே மாரி தீராத நோய் தீர்றதுக்கு வேண்டிக்கிறது. அப்புறம் சகல தோஷங்கள். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, ராகு ராகு திசை, கேது திசை, அது மாரி செவ்வாய் தோஷம். இந்த மாரி தோஷங்கள்லாம் விலகுறதுக்கு வந்து இந்த ஆடி மாதத்துல வந்து நம்ம அம்மனுக்கு நேர்ந்துகிட்டு,
இல்லைன்னா அம்மனை வேண்டிக்கிட்டு இல்ல பிரார்த்தனை அப்படி பண்ணோம்னாக்கா கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆடி மாதத்துல வேண்டிக்கிறது வந்து கண்டிப்பா நமக்கு வந்து என்னது நல்ல அருளை தரும். இப்படிதான் வந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு தந்தை, ஒரு ஒரு குடும்பம், அதுல அப்பா அவர் என்ன பண்றாரு, மதுரை மீனாட்சியை எப்போதும், அதாவது எந்த சமயத்திலயும் மதுரை மீனாட்சியை வணங்கிட்டு இருப்பாராம். அவர் வணங்கும் போது எப்படி வணங்குவார் அப்படின்னா, அவர் வந்து மெடிக்கல் ஷாப், இந்த மருந்து பொருள் எல்லாம் விக்கிறாங்கல்ல, அந்த கடை வச்சிருக்கிறாரு. காலையில வந்த உடனே அந்த மீனாட்சி அம்மன் படம் ஒண்ணு வச்சிருக்கிறாரு, போட்டோ. அதை சுத்தமா தொடச்சிட்டு, அதுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் விளக்கு பொருத்தி, அந்த அம்மனுக்கு, அந்த அம்மன் போட்டோவுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டுட்டு, தூபம் காட்டிட்டு, அதுக்கப்புறம் தன்னோட வேலைய ஆரம்பிப்பார். என்ன ஒரு நாளும் அதை செய்யாம அவர் என்ன பண்ண மாட்டாரு, தன்னோட வேலைய தொடங்க மாட்டார். அப்படியே இருக்காரு. ஆனா அவங்க அடுத்தது, அவங்க பையன் சின்ன பையனா இருக்கான். அவன் வந்து எப்போதுமே அப்பா செய்யறத பாக்குறான். இருந்தாலும் அவனுக்கு வந்து என்னன்னா, அந்த செயல்ல வந்து ஒரு நம்பிக்கை வரல அவனுக்கு. என்னன்னா, டெய்லி அப்பா வந்து இத வேண்டுறாரு, வைக்கிறாரு. என்ன அதுல பெருசா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை அவனுக்கு. இவன வரும்போது நீ வந்து கும்பிடு, இல்ல பத்தி பொருத்தி வையி, இல்ல சாம்பிராணி ஏத்து அப்படின்னு சொன்னா, ஏம்மா அப்பா எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லப்பா, என்ன விட்டுருங்கப்பா. நீங்க செய்றீங்கல்ல அதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் விலகி வந்துறான். சரின்னு இவரும் வந்து ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்துறது இல்ல. அதாவது பக்திங்கிறது வந்து தானா வரணும். நம்ப சொல்லி, இத மாரி நீ இத வணங்குனா இது கிடைக்கும், இத வணங்குனா அந்த கோயிலுக்கு போனா அது கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனா இது கிடைக்கும். அப்படின்னு அவங்கள வந்து ஆசை மூட்டி நம்ம வணங்க வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்களுக்கா என்ன செய்யணும்? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு, அவங்களுக்கா அந்த அருள் இருந்தாதான் அவங்க வணங்குறதுக்கும் வருவாங்க.